ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இங்க காமிக்கிற லெவல்ஸ் எதுவுமே ட்ரேட் பண்றதுக்கு கிடையாது. மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. அதை தாண்டி நாம இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது 800க்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,825ல ஓப்பன் பண்ணியிருந்தான். அங்க ஓப்பன் பண்ணியிருந்தா அப்படின்னாலுமே நம்மளோட R1 ப்ரீவியஸ் டே ஹை இது ரெண்டும் பக்கத்துல இருந்தது. அந்த ப்ரைஸை கிராஷ் பண்ணி மேலே போக முடியல. காரணம் பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. பிரீமியம் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுச்சு. அங்கிருந்து ஃபால் ஆனவன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ்ல ஒரு சின்ன சைட்வேஸ் போயிருக்கான். அதை பிரேக் பண்ணவன் டைரக்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 டைரக்டா அங்கதான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். அங்க சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியால திரும்பியும் ஒரு கன்சாலிடேட் அங்கிருந்து பிக்கப் ஆனவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் போயிருக்கு. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 750 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா நம்மளோட S1 தாண்டி போகிறதுக்கு அங்க பிரீமியம் இல்லை. ஸோ அதால அந்த ஏரியால இருந்து ரிவர்சல் கிடைச்சிருச்சு. இதை தாண்டி நீங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் என்ன பண்ணுது அப்படின்றத உங்களால தெளிவா கண்கூட பார்க்க முடியும். இது இந்த நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் பிரீமியம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லும். அதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க 5 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேம்ல சார்ட் போட்டிருக்கு. 3 சார்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா 24,800 கால், 24,800 புட்டு, சென்டர்ல ஸ்பாட்டோட பிரைஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33 ரூபாயில் இருக்கு காலோட ப்ரைஸ். புட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருக்கு. ஸ்பாட்டு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,880 அந்த ப்ரைஸ்ல இருக்கு. இப்போ ஸ்பாட் சொல்றதை தான் ப்ரீமியம் கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட் எங்க முடிஞ்சிருக்கு 24,880ல முடிஞ்சிருக்கு. அப்பனா 800 காலுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கணும்? 80 ரூபாய் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு பிரைஸ் இருக்கான் பாருங்க, 33 ரூபாய் தான் இருக்கான். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் அப்படின்றது லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் 24,880ல இருந்தது அப்படின்னாலுமே ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்க பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 24,833 அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டா அந்த காலோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 33 ரூபாய் 50 காசு. மார்க்கெட் 833ல முடிஞ்சது அப்படின்னா 800 காசுக்கு அந்த 33 ரூபாய் தான் கொடுக்கணும். 33 ரூபாய் 60ல முடிஞ்சிருக்கு. இங்க காலோட பிரைஸ் என்னவா இருக்கு அப்படின்னா 33 ரூபாய் 55 காசுன்னு இருக்கு. அங்க 60 பைசால முடிஞ்சிருக்கு, இங்க 55 பைசா தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மீதி 5 பைசா இந்த புட்டு கிட்ட இருக்கு. மார்க்கெட் இப்படிதான் ரன் ஆகும். மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஸ்கேல் மாதிரி, அதாவது எடை பார்க்குற தராசு மாதிரி. இங்க காலும் புட்டும் ஒரு பிரைஸ்ல சமமானாதான் அதை கிராஷ் பண்ணும்போது தான் ஒருத்தனால வீழ்ச்சி அடைய முடியும், இன்னொருத்தனால பிரீமியத்தை கெயின் பண்ண முடியும். மார்க்கெட் அப்படின்றது இப்படிதான் நடக்கும். நீங்க நினைக்கலாம் இந்த ஸ்பாட் அப்படின்றது 3 மணில இருந்து 3:30 மணி வரையும் நடக்கிற ட்ரேடிங்கோட ஆவரேஜ் பிரைஸ் தான் இங்க உங்களுக்கு க்ளோசிங் பிரைஸா கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லலாம். அது அவன் அப்படிதான் பண்றான் அப்படின்னா பிரீமியத்தையும் ஏற்ற இறக்கமா ஏத்தி இறக்கிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3:30 மணிக்கு இங்க 880ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் அடுத்த ஒரு நிமிஷத்துலயோ 2 நிமிஷத்துலயோ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துருப்பான்.
அதே மாதிரியே பிரீமியத்திலையும் கொடுத்துட்டு போலாமே. ஆனா அங்க அதை பண்றது கிடையாது. காரணம், பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா பிரீமியத்தை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். பிரீமியத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஸ்பாட் என்ன நடக்க போகுது, ஸ்பாட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கைட்லைனா தான் நீங்க எடுக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதனால தான் நாம ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரீமியத்தை மட்டுமே நீங்க வாட்ச் பண்ற பட்சத்தில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நீங்க சிறப்பாக செய்ய முடியும். ஓகே, சரி, ரொம்ப பேசிட்டு இருக்கோம். நாம இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்துட்டு வருவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதை தாண்டி நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அப்படின்னா 24,700 புட், 24,800 கால். இதுதான் நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் எடுத்திருந்த ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,068, 24,971, 24,777, 24,681. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி நாம எப்பயுமே லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ், இன்னைக்கு ஓப்பன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன், இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்பயுமே நம்ம சார்ட்ல இருக்கும். அதே மாதிரி நான் இன்னைக்கு நம்மளோட S2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்துல தான் இருக்கு. R2 அப்படின்றது லாஸ்ட் வீக்கோட ஹை, இந்த வாரத்துக்கும் கிட்டத்தட்ட ஹை அங்கதான் இருக்கு, அந்த ஏரியால தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 24,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கும்போது பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா இன்னைக்கு ஆக்டிவேட் ஆக போற, இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு லாஸ்ட் வீக்ல வரப்போற இந்த கான்ட்ராக்டும் பாத்தீங்கன்னா இதே 24,800 தான் சொல்லுது. இதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா 24,950 இந்த ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இப்ப காமிக்குது. இது லைவ் மார்க்கெட்ல கிடைக்கிற பிரீமியத்தை பொறுத்து மாறுபடும். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா டவுன் சைட்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் அதே 800க்கு கீழே இருக்கும் போது பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட்ல நல்ல ஒரு மூமெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த 800 அந்த ஸ்ட்ரைக் தான் மேல இருக்க போதா கீழே இருக்க போதா அப்படின்றத இன்னைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு. 800க்கு மேல இருக்குது அப்படின்ற பட்சத்துல 950 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்கும் மேல 950க்கும் மேல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல அடுத்த நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஸ்பாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்கோட ஹை இந்த லெவல்ல பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ் இன்னைக்கும் 203 பாயிண்ட் வச்சிருக்கான். உங்களுக்கு போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருந்தது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். போன வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 202 பாயிண்ட் வச்சிருந்தான் அன்னைக்கு ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் நாம சொல்றது. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லோல இருந்து ஹை கிட்டத்தட்ட 290 பாயிண்ட் ஏறி இருந்தான். அதே மாதிரியான ஒரு மூமெண்ட் இன்னைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இந்த 24,800க்கு மேல இருக்கானா இல்ல கீழே இருக்கானா அதை பொறுத்து அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு. முக்கியமா பிரீமியம் தான் சொல்ல போகுது மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது, ஸ்பாட் இந்த லெவல்ஸை ரீச் பண்ணும்போது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதுக்கடுத்து நாம இங்கே ஒரு டிஸ்க்ளைமரும் ஆட் பண்ணியிருக்கோம். தீஸ் லெவல்ஸ் ஆர் நாட் ஃபார் பை ஆர் செல். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கே சொல்றது ஸ்பாட் அப்படின்றது ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான். அதை வச்சு ட்ரேட் பண்ண போறது கிடையாது. அதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நாம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பிரீமியம் என்ன பண்ணுது,
பிரீமியத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் எப்போ எந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு புரியவே செய்யும். ஸோ வெறுமனே ஸ்பாட்டு கோர்ஸை வாங்குறவங்களுக்கும் நாம சொல்றது, இது கூட நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க வேற எதையாவது ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பிரீமியம் கோர்ஸ் எடுக்கல அப்படின்னா ஸ்பாட் லெவல்ல மட்டுமே எடுத்துட்டு இது கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறதோ இல்லை நீங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்குறதோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏற்கனவே எதையாவது ஒன்றை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றத தான் நாம சொல்லுவோம். திரும்பவும் சொல்றது, ஸ்பாட் லெவல் ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.